தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உப்பா சர்க்கரையா ஏமாந்து விடாதீர்கள். உப்பா சர்க்கரையா ஏமாந்து விடாதீர்கள். சமையலறையில் உப்பு மற்றும் சர்க்கரை உணவுப் பொருட்களாக பயன்படுத்தப்படும். அந்த உப்புக்கும் ஜீனிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இரண்டுமே வெண்மை நிறத்தில்தான் உள்ளன. ஒரு சிலருக்கு எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் பெரும்பாலானோர் உப்புக்கும் ஜீனிக்கும் வித்தியாசம் தெரியாது. தேநீர் தயாரிக்கும் பொழுது ஜீனிக்கு பதிலாக உப்பை போட்டு தேநீர் தயாரித்த அனுபவமும் உண்டு. தேநீர் தயாரிக்கும் பொழுது ஜீனியைத்தான் போட்டு தயாரிக்க வேண்டும். உப்பும் வெண்மை நிறத்தில் இருப்பதால் ஒரு டீஸ்பூன் உப்பை எடுத்து போட்டு தேநீர் தயாரித்து பின்பு அருந்தும் பொழுது உவர்ப்புத்தன்மையை அறிந்து கீழே கொட்டி விடுவதும் உண்டு. ஆகையால் உப்புக்கும் ஜீனிக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏனென்று சொன்னால் இரண்டும் ஒரே நிறம். மனிதர்களில் இதே மாதிரி தான். நிறைய பேர் சர்க்கரையாக பேசுவாங்க, இனிக்க பேசுவாங்க, நாக்கில் தேனை தடவிட்டு பேசுவாங்க. நாக்கில் தேனை தடவிட்டு பேசுவாங்க, ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. பேசி நம்மளை மயக்கிடுவாங்க, கவுத்திடுவாங்க. நம்ம அவங்கள சர்க்கரை அப்படின்னு நினச்சிட்டு பழகுவோம். பழகின பிறகு தான் தெரியும் அவங்க சர்க்கரை கிடையாது, உப்பு அப்படின்ட்டு. உப்பு வாயில் வச்சோம்னா என்னாகும், அப்படியே ஓர்ப்புத்தன்மை, அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி ஆயிடும். கீழே துப்புவோம். அந்த ஓர்ப்புத்தன்மையை போகிறதுக்கு நீண்ட நேரம் ஆகும். வாயில் தண்ணி வச்சு கொப்பளிப்போம். ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம் வாயில் அந்த ஓர்ப்புத்தன்மை இருக்கும். இதில் என்ன விஷயம்னா, நிறைய பேர் இப்படி தான் சர்க்கரையாக இனிமையாக பேசுவாங்க, நாக்கில் தேனை தடவிட்டு பேசுவாங்க. அவங்க சர்க்கரை நினைச்சு பழகுவோம். ஆனால் பழகுனவங்க பெரும்பாலானவர் உப்பாக தான் இருப்பாங்க. நம்மளை ஏமாற்றிடுவாங்க, கவுத்திடுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, நம்பிக்கை மோசம் பண்ணுவாங்க. ஆகையால் உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரிந்து பயன்படுத்துங்கள். சமையலறையில் மட்டுமல்ல, பழகும் மனிதர்களிடமும் உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரிந்து பழகுங்கள்.